சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பின்பு நாம் இந்த வீடியோ வழியாக நமது அவர் பேட்டன் என்ற சேனலிலிருந்து சந்திக்க கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அன்பு சகோதரிகளே, நம்முடைய மாதாந்திர தியானத்தினுடைய சிந்தனையின் 2வது பாகத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த முறை முதல் பாகத்தில் நாம் பார்த்தது என்னவென்றால், நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த சிறப்பு 800வது ஆண்டு யூபிலியை அறிவித்த பின்பு அவர் கொடுத்த ஒரு செய்தியின் அடிப்படையில் கடந்த பாகத்தில் நாம் சிந்தித்தோம். இந்த பாகத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை உங்களோடு பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பு சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டவுடன் உங்களுக்குள் எழுகின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. 1. 2வது, உங்கள் நண்பர்கள், குறிப்பாக பிரான்சிஸ்கன் துறவிகள் யாராவது நண்பர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இதை அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அசிசி நகரத்தில் பிறந்த பிரான்சிஸ் எப்போது புனித அசிசியாராக, புனித பிரான்சிஸாக மாறினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? அதுதான் இன்றைய தலைப்பிற்குள் நாம் செல்லுகின்ற முதல் கேள்வி. அன்பு சகோதரிகளே, இப்போ பிரான்சிஸை பற்றி சொன்னோம் அப்படின்னா நிறைய அடைமொழிகள் வைத்திருக்கிறோம். நிறைய அடைமொழிகள். பிரான்சிஸை பற்றி சொல்லணும்னா, அவர் ஏழ்மையின் காதலர், இயற்கையின் பாதுகாவலர், 5 காயம் வரம் பெற்ற முதல் புனிதர் என்று பலவிதமான அடைமொழிகள், டைட்டில்ஸ், சிறப்பு பெயர்களை வைத்திருக்கின்றோம். இப்போ இப்படிப்பட்ட சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நாம் சொல்லுகிறோம். இப்போ அவர் ஏழ்மையின் காதலர் அப்படின்னு சொல்றோம்னா அவருக்கு நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த பல நிகழ்வுகளை நம்மால் சொல்ல முடியும். இயற்கையின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அதே போல 5 காயம் வரம் பெற்ற முதல் புனிதர் என்று சொன்னால் அது அவருக்கு கடவுள் கொடுத்த கொடை என்பதை தெளிவாக வருடத்தை வைத்து கூட நம்மால் சொல்ல முடியும், எப்ப பெற்றார் என்று. ஆனா ஒரு சிறப்பு டைட்டில் என்னவென்பதை திருத்தந்தை லியோ அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ல சொல்லும் பொழுது மறு கிறிஸ்து என்று அழைக்கிறார். அப்ப இந்த டைட்டிலுக்கு எப்போதிருந்து அழைக்கப்பட்டார் என்று தேடினோம் என்றால் விடை கிடைப்பது ரொம்ப கஷ்டம். எப்போதிலிருந்து பிரான்சிஸை மறு கிறிஸ்துவாக அழைக்கப்பட்டார், பிரான்சிஸை மறு கிறிஸ்துவாக அழைத்தார்கள் என்று ஒரு கேள்வி வைத்தோம் என்றால் நம்ம நிறைய பேருக்கு பதில் கிடைப்பது மிக கடினமாக இருக்கும். எனவே இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்வது, எப்போது அசிசி நகரத்து பிரான்சிஸ் புனித பிரான்சிஸாக மாறினார். சரி, நம்ம செய்திக்குள்ள செல்வோம். அன்பு சகோதரிகளே, நிச்சயமா கடந்த ஆண்டுகள்ல இந்த பிரான்சிஸை பற்றிய படிப்புகள் நிறைய இருந்திருக்கும். நிறைய லெசன்ஸ் நிறைய நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. குறிப்பா சபை சார்பாக சில தந்தையர்கள் கிளாஸ் எடுத்திருப்பாங்க, நம்முடைய அருட்சகோதரிகள் கிளாஸ் கொடுத்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு நிச்சயமா நான் சொல்ற சில டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா நீங்க இதை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இந்த பிரான்சிஸ் எப்போது புனித பிரான்சிஸாக மாறினார் அப்படிங்கிறதுக்கு தெளிவு கிடைப்பதற்கு டெஸ்டமெண்ட், பிரான்சிஸுடைய டெஸ்டமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் இறப்பதற்கு முன்பாக அவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை அவருடைய டெஸ்டமெண்ட், இறுதி முறிவு என்று நம்ம சொல்லலாம். இறுதி முறிவு அப்படின்னு சொல்லலாம். மிக்கோலி என்ற பிரான்சிஸ்கன் அறிஞர் சொல்லுகிறார், ஒருவர் தூய தந்தை பிரான்சிஸை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய டெஸ்டமெண்டை நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் இதை திரும்ப திரும்ப மறுபடியும் நான் சொல்றேன் அப்படின்னா, அன்பு சகோதரிகளே, இந்த டெஸ்டமெண்ட்ல தான் பிரான்சிஸ் சொல்லுகிறார் when I was sin அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். when I was sin அப்படிங்கிற வார்த்தை. when I was sin what was bitter to me அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அவர் போடுவார்.
இப்போ பிரான்சிஸ் உடைய பல வார்த்தைகள் எப்பவும் இப்படிதான் சொல்லுவோம். when God gave me brothers, when God gave அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையும் when I was sin அப்படிங்கிற வார்த்தையும் அவருடைய வார்த்தையில அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான வார்த்தை. அதை டெஸ்டமெண்ட்ல நம்ம பார்க்கலாம். அப்போ பிரான்சிஸ் பாவத்துல இருந்திருக்காரா, பாவத்தோட இருந்திருக்கிறாரா, பாவம் செய்தவரா அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஏன்னா அவர் பாவம் இல்லாமல் பரிசுத்தம் அடைந்தார் என்று சொன்னோம் என்றால் அது நம்ம இயேசுவை விட அவரை மேல வைக்கிற மாதிரி மாறிவிடும். அன்னை மரியாவை விட நம்ம அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படின்னா அவருடைய வார்த்தை டெஸ்டமென்ட் இறுதி முறி அதிலிருந்து வர்ற அந்த வார்த்தை when I was sin. அப்போ பிரான்சிஸ் பாவத்துல இருந்திருக்கிறார். இதை எப்படி மனசுல வச்சுட்டு பிரான்சிஸ் புனிதர் ஆகிவிட்டார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய தகவல்கள் இருந்தாலும் 3 முக்கியமான காரியங்கள் நம்ம எப்பவுமே மனக்குழப்பத்துல வைக்கும். இப்ப பாருங்களேன், நீங்க அந்தோனியார் எப்படி அகுஸ்தினா சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் துறவியாக மாறினார் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரே ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அது என்னது? இப்படி இந்த பிரான்சிஸ்கன் துறவிகள் சில பேர் மொரோக்கோ நாட்டிற்கு நற்செய்தி தெரிவிக்க போறாங்க. போய் கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்க இறந்து மறை சாட்சிகளாக திரும்ப கொண்டு வரப்படுறாங்க. இதை பார்த்த அந்தோனியார் ஆச்சரியப்பட்டு அவருடைய வாழ்க்கையில எப்படியாவது கிறிஸ்துவுக்காக சாவ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் அவர் பிரான்சிஸ்கன் துறவியாக மாறினார் என்பது ஒரே ஒரு நிகழ்வின் வழியாக சொல்லி முடிச்சிடலாம். அதே மாதிரி பிரான்சிஸ்கஸ் சவேரியாரை பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது அவர் ஏன் இந்த மறைபரப்பு நாடுகளுக்கு ஆர்வமாக சென்றார் என்றால் ஒரே ஒரு காரியத்தை, ஒரு நிகழ்வை நம்ம சொல்லலாம். என்ன? இந்த இஞ்ஞாசியார் அவரை பார்த்து, அவர் படித்த இடத்துல பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது அவரை பார்த்து அடிக்கடி சொன்ன வார்த்தை, ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழப்பார்கள், அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? அந்த வார்த்தை அவரை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சார். ஆனா பிரான்சிஸ் ஆஃப் அசிசி நகரத்து பிரான்சிஸுடைய வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவர் எப்போதும் மனமாற்றம் பெற்றார். கண்டிப்பா அவர் 46 வயசு வரதான் வாழ்ந்தார். அப்போ ஒரு இளைஞராக அவர் எப்போது இயேசுவால் மனம் மாற்றம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அதுல 3 முக்கிய நிகழ்வுகளை நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், கேட்டிருப்போம். ஒண்ணு என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அந்த பகுதியில் இருந்த தொழுநோயாளரை கட்டி பிடித்தவுடன் பிரான்சிஸ் மனம் மாறிவிட்டார் அப்படின்னு ஒரு சிலவைகள் சொல்லும். ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் தமியன் ஆலயத்திற்கு சென்ற பொழுது அங்கு இருந்த அந்த பாடுபட்ட சுரூபத்திலிருந்து இயேசு பேசினார், உடனே அவர் மனமாற்றம் பெற்றார் அப்படின்றும் சொல்லப்படும். ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் இயேசுக்காக வாழ வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆலயத்திற்கு செல்கிறார். அங்கே அவர் விவிலிய புத்தகத்தை திறந்து பார்க்கிறார். அவருக்கு கிடைத்த வார்த்தை நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு விவிலியத்தின் அடிப்படையில் சில பேர் சொல்றதை பார்த்திருக்கோம். அப்போ பிரான்சிஸ் எப்போது மனம் மாறி அசிசி நகரத்து பிரான்சிஸ் புனித பிரான்சிஸாக மாறினார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிக உதவியாக இருப்பது இந்த டெஸ்டமெண்ட். பிரான்சிஸுடைய டெஸ்டமெண்ட் எழுதியவர் தாமஸ் செல்லானோ என்ற அருமையான அறிஞர், எழுத்தாளர். இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோம். அன்பு சகோதரிகளே, தயவு செய்து மெதுவா கேளுங்க. ஆனா கண்டிப்பா எல்லாரும் கேட்கணும். ஏன்னா நீங்க பல வேலைகளுக்குள்ள இருப்பீங்க, ரிசல்ட் டைமு, இது என்னத்தை கேட்கணும் அப்படிங்கிறத விட நாம் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி, நம்முடைய சபை பேர்ல இல்ல உங்க பேருக்கு பின்னாடி எஃப் தான் முதல்ல வருது, எஃப் தான் வருது பாருங்க. மற்ற சபைகள்ல கூட குறிப்பா FIHM, நீங்க FMM, FSJ உங்களுக்கு முதல்லயே பிரான்சிஸ் வர்றப்போ நீங்க தயவுசெய்து இந்த செய்தியை கேட்கணும். எந்திரிச்சு அப்படியே போய் மற்ற வேலைகள்லாம் பார்க்க வேணாம். இப்ப அடுத்ததாக போறோம். இப்ப பிரான்சிஸ் உடைய இளமை பருவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா 2 உங்களுக்கு புத்தகம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், படிச்சிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க. ஒன்று லைஃப் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ், எழுதியவர் தாமஸ் செல்லானோ. இவர் 1215 பிரான்சிஸோட சேர்றாரு, பிரான்சிஸ்கன் துறவியா மாறாரு. 1221 ஜெர்மனிக்கு மறைபரப்புக்காக போறாரு.
அவர் பிரான்சிஸ் இறந்த பொழுது அவர் பக்கத்துல இல்லை. அப்படின்னா இந்த லைஃப் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ் என்ற புத்தகத்தை யார் எழுத சொன்னார் என்றால் அந்த காலத்தில் திருத்தந்தையாக இருந்த கிரகோரி இவரிடம் எழுத சொல்கிறார். அதன் அடிப்படையில் அவர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார், லைஃப் ஆஃப் பிரான்சிஸ். உங்க லைப்ரரிஸ்ல இருந்துச்சுன்னா இந்த நாட்கள்ல, குறிப்பாக அவருடைய யூபிலி ஆண்டு நாட்கள்ல தயவு செய்து வாசிங்க. கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர்ஸ், கொஞ்சம் வாசிங்க பிரதர்ஸ். ஓகே, அப்ப வாசிங்க. இந்த லைஃப் ஆஃப் பிரான்சிஸ்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்சிஸுடைய இளமை பருவம் மிக ஆடம்பரமாக, மிக அதிகமான ஆடம்பரங்களால் அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அசிசியில் வாழ்ந்த பெரும் பணக்காரர்கள் பிள்ளைகள் அப்படித்தான் அவர்கள் தங்களை காட்டிக் கொண்டார்கள். ஆடம்பர பெரியர்களாக, மிகப்பெரிய ஒரு ஆட்களாக, ஆளுமைகளாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அப்ப தாமஸ் ஆஃப் செலவன் சொல்றாரு, இந்த பிரான்சிஸுடைய இளமை பருவம் மிக மோசமானதாக, குறிப்பாக அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருந்ததாக அவர் சொல்லுகிறார். திமிர் பிடித்தவராக, அகங்காரம் கொண்டவராக, ஆணவம் கொண்டவராக, எல்லாருக்கும் முன்பாக தன்னை தலைவராக காட்டிக்கொள்ள ஆசைப்பட்டவர் பிரான்சிஸ். அதனால்தான் போருக்கு செல்வது என்று அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். போருக்கு போகணும், பயங்கரமா சண்டை போடணும், தன்னை பெரிய நைட்டாக, ஒரு வீரராக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் பிரான்சிஸ். இது லைஃப் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ் என்ற புத்தகத்தில் வருகின்ற இளமை பருவம். அப்படியே போனீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பேனியன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இதை பற்றி பெருசா ஆத்தர் யாரு அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியல. ஆனால் அந்த லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பேனியன்ஸ் என்ற புத்தகம் உண்மையிலேயே பிரான்சிஸுடைய அந்த உளவியல் மற்றும் ஆன்மீக பயணத்தை அவரோட சேர்ந்து போனோம்னா கடவுளுடைய திருவிழம் என்ன அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். பிரான்சிஸ் அதை நமக்கு உணர்த்துவாரு இந்த லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பேனியன்ஸ் என்ற புத்தகத்துல. இப்போ இந்த லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பேனியன்ஸ் புத்தகத்துல பிரான்சிஸுடைய இளமை பருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நல்லவராக காட்டியிருப்பாங்க. தொடக்கத்திலிருந்து ரொம்ப நல்லவரா, ஏழைகளுக்கு உதவி செய்பவரா, எதிரிகளை மன்னிப்பவரா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவரா, மாற்று கருத்து உடையவரா, இப்படி பிரான்சிஸ பயங்கரமா வித்தியாசமா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப பாருங்களேன், ஒரு பக்கம் அவர் ரொம்ப வேற மாதிரி ஒண்ணு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான புனிதராகவே காட்டிக்கொள்கிற நிகழ்வை பார்க்கிறோம். ஆனா பிரான்சிஸ் சாவதற்கு முன்பாக கொடுத்த டெஸ்டமென்ட்ல சொன்ன வார்த்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், when I was in sin. அப்ப அவர் எப்ப பாவத்துல இருந்தார், என்ன பாவம் செஞ்சார், பிரான்சிஸ் உடைய வாழ்க்கையில் அவர் செய்த பாவம் என்ன? யாருக்காவது தெரிஞ்சா தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, பிரான்சிஸ் செய்த பாவம் என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து பேசலாம். இப்போ பிரான்சிஸ் செய்த பாவம் அப்படிங்கிறது சொல்ற இந்த ரெண்டு புத்தகம், லைஃப் ஆஃப் பிரான்சிஸ், லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பேனியன்ஸ், இந்த இரண்டு புத்தகங்களை நம்ம ஒற்றுமைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உள்மன மாற்றத்தை உணர முடியும், உள்மன போராட்டத்தை உணர முடியும். எப்போ அப்படின்னா தன்னை பெரிய மனிதராக காட்டிக்கொண்ட, பெரிய மனுஷனாக காட்டிக்கொண்ட பிரான்சிஸ் மாற்றம் பெறுவதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை ஒர்த்லெஸ், நான் தகுதியற்றவன் என்பதன் அடிப்படையில பிரான்சிஸை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு மிகப்பெரிய புனிதராக இருந்தாலும் தன்னை தகுதியற்றவன் என்ற நிலையிலிருந்து தான் பிரான்சிஸ் ஆரம்பிக்கிறார். அன்பு சகோதரிகளே, இப்போ தொடக்கத்துல மிகப்பெரிய இடத்தில் தன்னை வைத்திருந்த பிரான்சிஸ் அந்த உள் மன மாற்றம் ஏற்பட்டவுடன் தன்னை மாற்றிக் கொள்கிறார். ரெண்டு நிகழ்வை மறுபடியும் இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று லைஃப் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ், தாமஸ் செலானோ எழுதிய புத்தகம். அதுல ஒரு நிகழ்வு இருக்குது. என்னன்னா, அவர் இளமையில் இருக்கும் பொழுது, யங்ஸ்டரா இருக்கும் பொழுது, அவருடைய வீட்டில இருந்து அப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது, அவர் கீழே படுத்திருக்கும் பொழுது ஒரு நாள் எந்திரிச்சு அப்படி வெளியில இருக்கிற இயற்கையை ரசிப்பதற்காக வெளியில போறார். இயற்கையை ரசிக்கிறதுக்காக போறார். அழகான ஒரு இயற்கை இருக்குது, பயங்கரமான ஒரு இயற்கை இருக்குது. அந்த அழகான செடிகள், மரங்கள், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்கிறாரு. அவர் பார்க்கும்போது அது எதுவுமே அவரை ஈர்க்கலை. ஏன்னா அவருக்குள்ள அந்த படுத்த நிலை, அந்த கீழே இருந்த நிலை என்பது அவருக்குள்ள ஒரு போராட்டத்தை, மனமாற்றத்தை கொடுக்குது. அதனால்தான் சொல்றாரு, that all become worthless அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அவர் ஒரு தகுதியற்றதாக அவர் பார்க்கிறார். ஏன்னா உள்ள ஒரு மனம் மாற்றம் போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஒன்று. இரண்டாவதாக லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பானியன்ஸ்குள்ள வந்தீங்கன்னா அங்க ஒரு அழகான காட்சியை போடுறார். ரொம்ப அழகான காட்சி. அது என்ன அப்படின்னா, இந்த பிரான்சிஸ் வாழ்க்கையில அவர் போராடுவது என்பது அப்புலியா போருக்கு பின்பு அவர் வீட்டுக்கு அவங்க எல்லாம் வந்த பின்னாடி அவருடைய வீட்டில் வச்சு ஒரு பெரிய விருந்தை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்குறார். பெரிய ஒரு விருந்தை கொடுக்குறார். எல்லாரும் உண்டு மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ பிரான்சிஸ் வெளியில் அப்படி நடந்து போகும் பொழுது ஜீசஸ் டச்சஸ் ஹிம் அப்படின்ட்டு லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பேனியன்ஸ்ல ஒரு நிகழ்வை தர்றாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள இந்த ரெண்டு புத்தகம், லைஃப் ஆஃப் பிரான்சிஸ்க்கும் லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பேனியன்ஸ்க்கு இடையில் உள்ள ஒரு ஒற்றுமை என்னவென்றால், பிரான்சிஸுக்குள் இளமையில் ஒரு உள் மன போராட்டம் இருந்தது. ஆனா ரெண்டு பேரும் காட்டிய விதம் வேறு. இப்ப இந்த லைஃப் ஆஃப் பிரான்சிஸ்ல தாமஸ் செல்லானை எப்படி காட்டுறாரு, முக்கியமா அவரை எப்படி காட்டுறாரு, பிரான்சிஸ் மனமாற்றம் பெற்ற பின்பு அவரை ஒரு சிறந்த மனிதராக காட்டுவதற்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு தாமஸ் செல்லானோ. அதனாலதான் அவர் சொல்றாரு, ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்துறாரு, மெக்னானிமிட்டி, ஜெனராசிட்டி. மெக்னானிமிட்டி, அவர் ஏழைகள் பயங்கர மெக்னானிமஸா இருந்தார், பயங்கரமா இருந்தார், யாருக்கும் ஏழைகள் கள்ளி எழுதி கொடுத்தார். ஆனா ஜெனராசிட்டி அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது வேற ஒரு ஐடியாவில் அவர் பேசுவாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பானியன்ஸ்ல அவர் சிறந்த மனிதராக காட்டுவதை விட சிறந்த போராட்டவாதியாக காட்டுவதிலே முனைப்பு காட்டுகிறார்கள். அப்போ அவர் மாறிட்டாரு. ஆனா அந்த உள்மன போராட்டத்துக்குள்ள ஒரு கடந்து தவிக்கிறத த லெஜெண்ட் ஆஃப் த்ரீ கம்பானியன்ஸ் அழகா சொல்லும். அதுல இந்த ஜெனராசிட்டி பேசும் பொழுது பிரான்சிஸ் எல்லாருக்கும் தாராள உள்ளத்தோடு இருந்தார். ஆனால் ஆனால் எப்போதும் தாராள உள்ளத்தோடு இல்லை என்பதை அவங்க சொல்றாங்க. அதாவது மெக்னானிமிட்டி, ஜெனராசிட்டி, எப்போதும் தாராள உள்ளத்தோடு இல்லை. இதன் அடிப்படையில் தான் அவரை கைது செய்யும் பொழுது, பெருஜியா வார்ல அவரை கைது செய்யும் பொழுது அவரை எங்க போடுறாங்க, நோபல்ஸ்க்கு மத்தியில அவரை போடுறாங்க, ஜெயிலுக்குள்ள போடுறாங்க அப்படின்னு ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்ன அர்த்தம், ஒரு பயங்கரமா ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர் என்கிற அந்த பிம்பத்தை அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு. ஆனா எல்லா நேரத்தில் அவர் தாராள உள்ளத்தோடு இல்லை. அன்பு சகோதரிகளே, அப்படின்னா பிரான்சிஸ் வாஸ் இன் சின். நான் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை டெஸ்டமென்ட்ல, when I was in sin. அப்ப பிரான்சிஸ் எந்த பாவம், என்ன பாவத்தை செய்தார், அவர் செய்த பாவம் என்ன அப்படிங்கிறதுக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க, இல்லாட்டி தொடர்ந்து கேளுங்க. பிரான்சிஸ் செய்த பாவம் என்ன, ரொம்ப அழகா நீட்டா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு நான் இப்படி இந்த ஒரு ஆர்டிக்கிள், 2 ஆர்டிக்கிள், 3 ஆர்டிக்கிள் வாசிக்கும் பொழுது ஒரு அழகான இங்கிலீஷ் வேர்ஷன் தமிழ்ல நான் மாற்றினேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. பிரான்சிஸ், அசிசி நகரத்த பிரான்சிஸ் புனித பிரான்சிஸாக மாறிய தொடக்கம் இளமை பருவம். அப்ப பிரான்சிஸுடைய இளமை பருவம் இறைவனின் இடைமறைத்தலால் மாறுகிறது அப்படிங்கிறது அழகா ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரான்சிஸின் இளமை பருவம் இறைவனின் இடைமறைத்தலால் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய ஒகேஷன் அவ்வளவுதான், ஒகேஷனலே தான், என்னுடைய வாழ்க்கை இறைவனின் இடைமறித்தலால் மாறுகிறது. தட் இஸ் கால்ட் ஒகேஷன். அப்போ ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒகேஷன் இறைவனின் இடைமறித்தல். இந்த இடைமறித்தல் போது பிரான்சிஸ் வாஸ் இன் சின். நான் சொல்லல, அவர் தான் சொல்றார், he was in sin. என்ன பாவம்? இதுதான் இந்த இரண்டாவது பாகத்தின், நம்முடைய மாதாந்திர தியானத்தினுடைய இரண்டாவது பாகத்தினுடைய முக்கியமான செய்தி. அந்த பாவம் என்ன? ஏன்னா நம்ம பெரும்பாலும் நெகட்டிவ் அதிகமாக தேடுவோம். அதே மாதிரி என் தேடல்ல கிடைச்ச ஒரு வார்த்தையை அந்த ஆத்தர் ரொம்ப அழகா சொல்லி முடிக்கிறார். அக்ரோகா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் சொல்லி முடிக்கிறாரு. பிரான்சிஸ் செய்த பாவம், he was unmindful of God and focused entirely on himself. He was unmindful of God. கடவுளை பற்றி எண்ணத்தில் அவர் இல்லவே இல்லை என்பதுதான் அவர் செய்த பாவம். நம்ம நினைச்சிருப்போம்,
வேற ஏதோ செஞ்சிருப்பாரோ, வேற எப்படியோ இருந்திருப்பாரோ. ஏன்னா அவர் அழகா இருந்தாரு, கிளாரா அம்மாவோட சிறு வயதிலிருந்து பழகினாரு, இப்படிலாம் நம்ம இடத்துல ஓடி இருக்கும். ஆனால் அவர் அந்த ஆத்தர் அழகா சொன்னார், அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் காட். கடவுளை பற்றி ஒரு நினைவில் அவர் வாழவில்லை, எண்ணத்தில் வாழவில்லை, மாறாக தன்னுடைய எண்ணத்தில் வாழ்ந்தார் என்பது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரிகளை, அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் காட், பீயிங் அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் காட் என்பது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். நம்ம வாழ்க்கையில இது அடிக்கடி நமக்குள்ள வரும். அது இந்த துறவர வாழ்க்கையில கொஞ்ச நாள் பயங்கர மைண்ட்ஃபுல்லா இருக்கும். இயேசு 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 அப்படி நோவிஷியட் வரைக்கும் அந்த இயேசு தாக்கம் அதிகமா இருக்கும். அப்புறம் பணிகள், வேலைகள், படிப்பு, நம்முடைய ஃப்ரெட்டர்னிட்டி வாழ்க்கை இதெல்லாம் முடிச்சு பிறகு பார்த்தா ஸ்லோலி நமக்குள்ள இந்த அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் காட், பதவிக்குள்ள வந்துட்டா, பதவி கிடைச்சிட்டா, we become unmindful of God. மிகப்பெரிய பாவம். இப்படிப்பட்டவங்க கடவுளை இழப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனா அது பிரான்சிஸ் அழகா கொண்டு வந்து அது கடவுள் பார்வை வைக்கிறார். அதான் once he was unmindful, he became mindful of God in his total life என்று சொல்ல முடிகிறது. ஒரு காலத்துல கடவுளை எண்ணாதவர் கடவுளை மட்டும் எண்ணியே வாழ்ந்தார், கடவுளை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்தார், கடவுளை மட்டும் கையை பிடிச்சு கடைசி வர வாழ்ந்தார். அதனால்தான் அவர் மறு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இந்த இரண்டாவது மாதாந்திர தியானத்தின் பாகத்துல உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி ஒன்றே ஒன்றுதான். Are you unmindful of God or are you mindful of God? அப்போ are you unmindful of God என்பதற்கு நிறைய பதில்களை என்னால் சொல்ல முடியும். எப்படி? நான் ஒரு துறவி, ஆனா ஜெபத்துல விழி பார்க்க மாட்டேன். நான் ஒரு துறவி, திருப்பலியில விழி பார்க்க முடியாது. நான் ஒரு துறவி, என்னுடைய வேலைகளை சரியா செய்வேன், ஆனா ஆன்மீக காரியங்களுக்கு நான் பல பதில்கள், சாக்கு போக்குகளை சொல்லுவேன். நான் ஒரு துறவி, ஆனா எதை செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது. நான் ஒரு துறவி, எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதில் டைம் வேஸ்ட் பண்றது. அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் காட். இப்படி நிறைய நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இஃப் யூ ஆர் மைண்ட்ஃபுல் ஆஃப் காட், உங்கள்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து கால் வரை உங்கள் எண்ணங்கள், இயக்கங்கள், உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இயேசுவை மையப்படுத்தியதாக இருக்கும். நீங்க எல்லா புனிதர்களையும் எடுத்து பாருங்க, எல்லா புனிதர்களையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் இயேசுவோட இந்த இடை மறித்தலுக்கு பின்பு அவர்கள் நிச்சயமாக இயேசுவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினார்கள், இயேசுவை மட்டும் மைண்ட்ஃபுல் தங்களுடைய எண்ணத்திற்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். அப்போ நம்ம இயேசுவாக மாறுவது, மறு கிறிஸ்துவாக மாறுவது என்பது மைண்ட்ஃபுல் ஆஃப் காட், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் காட். அப்ப இந்த இரண்டாவது பாகத்துல மேபி நீங்க செய்ய போற அந்த கன்ஃபெஷன்ஸ், ஒப்புரவருட்சாதனம், திருப்பலி, இதெல்லாம் கொஞ்சம் இதை யோசித்து பாருங்க. Am I mindful of God or am I unmindful of God? இந்த கேள்விக்கு பதில் தேடியவர்களாக இந்த இரண்டாவது பாகத்தில் கலந்து கொண்டதற்காக நன்றிகள், வாழ்த்துக்கள். அன்பு சகோதரிகளை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நம் தந்தை பிரான்சிஸ், நம் தந்தை பிரான்சிஸ், FSJ, FIHM, FMM, இப்படி பல நம்ம வச்சிருக்கிறோம். எஃப்ல இருந்து தொடங்குறோம், பிரான்சிஸ்ல இருந்து தொடங்க வேண்டும் என்றால் மறு கிறிஸ்துவாக வாழ்வது, மைண்ட்ஃபுல் ஆஃப் காட், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் காட். கடவுளின் எண்ணத்தை நம் எண்ணமாக, கடவுளுடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையாக, கடவுள் செய்ததை நம். அதனால்தான் பிரான்சிஸ் எல்லாத்தையும் இயேசு செஞ்ச மாதிரியே செய்யணும்னு ஆசைப்பட்டார், எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டார். மறு கிறிஸ்துவாக அவர் மாற்றம் பெறுகிறார். மறு கிறிஸ்துவாக மாற்றம் பெறுவோம், பிரான்சிஸை போல வாழ்வோம், மறு பிரான்சிஸாக பெயர் எடுப்பதற்கு நம்மையே உருவாக்குவோம். வாழ்த்துக்கள், ஜெபங்கள், நன்றிகள். அன்பு சகோதரிகளே, இதனுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அதோடு சேர்த்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.